ஒரு கிரிட்டிசிசம் வந்து உனக்கு வரும்போது ஸ்டெப் பேக் அண்ட் see this, கேட்டகரைஸ் பண்ணிக்கோ. உனக்கு வந்த கிரிட்டிசிசம் கன்ஸ்ட்ரக்டிவ் ஆர் டிஸ்ட்ரக்டிவ். கன்ஸ்ட்ரக்டிவ் வருதுன்னா ஷட் அப், நோ மேட்டர் ஹூ இட்ஸ் கமிங் ஃப்ரம், சின்ன வயசு பெரிய வயசு எதுவுமே இல்லாம இஃப் த கிரிட்டிசிசம் இஸ் கன்ஸ்ட்ரக்டிவ் we should just shut up and take it. அவ்வளவுதான். இப்போ இதுவே டிஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் அப்படின்னு ஒண்ணு வந்துச்சு, அதுக்கு வந்து ஒரு பேசிஸ் இல்ல ஒரு எக்ஸ்பிளனேஷன் இல்ல, அந்த கிரிட்டிசிசம்க்கு அது கிளியர்லி டிஸ்ட்ரக்டிவ்னு தெரிஞ்சிச்சுன்னா அதை மூணா பிரிக்கலாம். அந்த கிரிட்டிசிசம் யாருகிட்ட இருந்து வருதுன்னு பாரு. அந்த பர்சன் மேல இருக்கானா, உனக்கு ஈக்குவலா இருக்கானா, உனக்கு கீழே இருக்கானான்னு பாரு. சோ கீழே இருக்கிறவன் வந்து கிரிட்டிசைஸ் பண்றானா, ஹீஸ் ப்ராபப்ளி அவன் இட் says more about him. ஏன்னா அவனுக்கு மேபி அவனுக்கு பண்ண முடியாத வந்து he's just projecting onto you and then he's just criticizing you. உனக்கு ஈக்குவலா இருக்கிறவன் வந்து டிஸ்ட்ரக்டிவ் பண்றானா, he's a competitor. உனக்கு மேல இருக்கிறவன் பண்றானா, அவனை வந்து நீ வந்து மேல வரக்கூடாது, அவன் ஆல்ரெடி அங்க இருக்கான்றது வந்து சொல்றது. இதுவே 3 லேயர்ல இருந்து மேல இருக்கிறவன், ஈக்குவலா இருக்கிறவன், கீழே இருக்கிறவன் கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் கொடுத்தாங்கன்னா he genuinely wants you to improve. அட்லீஸ்ட் இது எனக்கு ஆன் அ பர்சனல் லெவல் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. ஏன்னா when I get a criticism, this is what I do. சோ அந்த மாதிரி நம்ம கிரிட்டிசிசம் நீ வந்து பர்சனலா எடுத்துக்காம அதை எடுத்து பிரிச்சு மேய்ஞ்சி ஓகே இது வந்து எதனால ஐடென்டிஃபை பண்ணாலே we can improve or we can ignore the right things.